சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழை கவனிக்கிற விஷயம் இங்க ஈஸ்வரிக்கு பிடிக்கவே இல்லை. இதை போஸுக்கு போனை போட்டு, டே போஸ், இந்த வீட்டில் என்னென்ன நடக்குது தெரியுமாடா? இந்த சேது பைய கொஞ்சம் கொஞ்சமா அந்த தமிழ்ச்செல்வி பக்கம் சாஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ வீட்டுக்கு டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் சொல்லி அம்புட்டு ஆழமர பொருள் வந்து இறங்கி இருக்குடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நீ இப்படி புலம்பிக்கிட்டே தெரி, ஆனா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி போஸ் சொல்லவும், நான் என்னடா பண்ண முடியும்? நானே இப்ப வீட்டுக்கு வெளியில கொட்டகையில இருக்கேன். இதுக்கு மேல நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இங்க ஈஸ்வரி கேட்கவும், நீ பண்ணாம இரு, நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், சரி நீ இப்போ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், எல்லாம் அந்த அரசியல்வாதி நீதிமான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், அவன் வீட்லையா? அவன் ஒரு சாரியான ப்ராடுக்கார பையலடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், அவன் ப்ராடுக்கார பையதான், நம்ம மட்டும் யோகியமா ஃப்ராடுக்கு ஃப்ராடு நல்லவன்ற மாதிரி போக வேண்டியதான். பின்ன இடம் கிடைக்கல, ஊரா தெரிய முடியல, நீயும் காசும் அனுப்ப மாட்டேங்கிற, வேற வழி இல்லை, அதான் அந்த ஆளோட போய் கூட்டு சேர்ந்துக்கிட்டேன். நான் கூட்டு சேர்ந்ததுக்கு முக்கிய காரணம் அந்த ராஜாங்கத்தை போட்டு தொல்றதுக்காகத்தான் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், டேய் இப்போ எதுவும் பண்ணி தொலைஞ்சிடாதடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அதெல்லாம் இப்போ பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் நேரங்காலெல்லாம் பார்த்து தான் பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்ச்செல்வி ஏதாவது பண்ணணும். அந்த தமிழ்ச்செல்வி என்னை கஞ்சா கேஸில் சிக்க வைக்க பார்த்தால, இப்போ அதே கஞ்சா கேஸில் அவளை நான் சிக்க வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு போஸு சொல்லவும், சரிடா என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்குது. இப்போ வீட்டு வெளியில் கேட்டு வாசலில் ஒருத்தர் நிற்பான் பாரு அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், இங்கே வேகமாக ஈஸ்வரி ஃபோன் பேசிக்கிட்டே போகுது. அங்கே பார்த்தா கேட்டு வாசலில் ஒருத்தர் நிற்கிறான். அவன் ஒரு பைய கொடுப்பான், அந்த பைய போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே போஸு சொல்லவும், ஈஸ்வரியும் பார்த்தா அந்த பைய வாங்கிட்டு வருது. என்னடா இருக்குது இதில் அப்படின்னு சொல்லி போஸு கிட்ட கேட்கவோ, இதில் கஞ்சா இருக்குது, இதை நீ என்ன பண்ணுற தெரியுமா? இதை அப்படியே அவுட் ஹவுஸில் கொண்டு போய் அந்த தமிழ்ச்செல்வி காலேஜுக்கு கொண்டு போகிற பேக் இருக்குல்ல, அந்த பேக்கில் வை அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், கஞ்சாவை பேக்கில் வைக்கவா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி அதிர்ச்சி ஆகுவோம். மா சொல்கிறத செய், அந்த தமிழ்ச்செல்வி ஜெயிலுக்கு போகணுமா வேணாமா? நம்ம எவ்வளவு அவளால் அவமானப்பட்டிருக்கோம், அப்போ இதுக்கெல்லாம் பழி தீர்க்க வேணாம், நான் சொல்கிறத நீ செய் அப்படின்னு சொல்லி போஸு சொல்லவும், சரிடா நான் கரெக்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு உனக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பார்த்தா ஃபோனை வச்சிருது. ஈஸ்வரி கடந்து திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கு. எப்படி இதை வைக்கிறது? இவ அசந்த சமயம் எங்கேயாவது வெளியே போனாதான் நம்ம வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி பார்த்தா அவுட் ஹவுஸி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ தான் தமிழ்ச்செல்வி பார்த்தா இங்கே அப்பத்தா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க. அப்பாடா, இவன் இங்கே கிளவியை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டில் அந்த சேது பையிலும் இருக்கிற மாதிரி தெரியல, போய் இந்த எப்படியாவது அவள் பேக்கில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பதுங்கி போய் அவுட் ஹவுஸ்க்கு போயிட்டு தமிழ்ச்செல்வி காலேஜ் கொண்டு போகிற பேக்கில் பார்த்தா இங்கே அந்த கஞ்சா மூட்டையை வச்சிருது. வச்சுட்டு பேக்கெல்லாம் மூடிட்டு அதே இடத்துல வச்சு இங்கே வந்து உட்காந்துட்டு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு பார்த்தா போலீஸ் வருது. போலீஸை பார்த்தது இங்கே ஈஸ்வரிக்கு பக்குன்னு ஆயிடுது. என்ன இப்போ தான் கஞ்சா மூட்டையை போய் வச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ளேயும் போலீஸ் வருது அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பயந்துக்கிட்டே இருக்கையில அப்போ தான் ஈஸ்வரிக்கு பார்த்தா ஒரு ஃபோன் வருது. மா என்ன பயந்துட்டியா அப்படின்னு சொல்லி போஸு கேட்கவும், டேய் ஆமாடா வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்குடா போஸு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், நீ ஒன்றும் பதறாதம்மா, அதை அனுப்பி வச்சதே இந்த அரசியல்வாதி நீதிமான் தான். நான் தான் அந்த ஆள்கிட்ட இந்த மாதிரி கஞ்சா மூட்டை ஒன்றை வாங்கி அவள் பேக்கில் வச்சு நீங்கள் போலீஸ் அனுப்பி விடுங்க, அவளை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி நான் தான் ஐடியா கொடுத்ததே. இப்போ போலீஸ் வந்தது அவுட் ஹவுஸில் தேட தான் வருவாங்க, நீ ஒன்றும் பதறாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ஈஸ்வரி கிட்ட சொன்னதும், சரிடா இதில் நம்ம எதுவும் சிக்கிடக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், மாமா அதெல்லாம் சிக்க மாட்டோம் பதறாத அப்படின்னு சொல்லி போஸு பார்த்தா ஃபோனை வைக்கவும், அப்போ போலீஸை வந்தது வேகமாக சித்ராவும் ஈஸ்வரியும் போய், என்ன சார் என்ன அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கேட்கவும், இங்கே அவுட் ஹவுஸ் எங்கேமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போலீஸ் கேட்கவும், அந்த பக்கம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும், அவுட் ஹவுஸ்க்கு பார்த்தா போலீஸ் வராங்க. இதை பார்த்தா அங்கேருந்து சேது வந்துக்கிட்டு இருக்கவர் பார்த்துறாரு. என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி சேது கேட்கவும், உங்கள் வீட்டை நான் சோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லவும், சார் இது யார் வீடுன்னு தெரியுமா? அமைச்சர் ராஜாங்க வீடு அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சார் எல்லாம் தெரியும் சார், அமைச்சர் வீடாக இருந்தால் என்ன, எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, அவுட் ஹவுஸில் கஞ்சா பதுக்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, நாங்கள் அதுக்காக சோதனை பட வந்திருக்கோம், இல்லைன்னா நாங்கள் பாட்டுக்கு போயிட போகிறோம், நீங்கள் ஏன் சார் எங்களுடைய வேலையை பண்ண விடாம தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் சொல்லவும், சரி சார் நீங்கள் சோதனை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், இங்கே பார்த்தா சேது நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. தமிழ்ச்செல்வியும் பார்த்தா அப்போ தான் வராங்க. என்னங்க போலீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும், ஏதோ வீட்டுக்குள்ள கஞ்சா இருக்குன்னு சொல்லி தகவல் வந்திருக்கான், அதனால சோதனை பண்ண வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கையில இதை பார்த்துட்டு மலர் பார்த்தா அப்பத்தான் மோகனா எல்லாத்தையும் கூட்டிட்டு வராங்க. ராஜாங்க சன்னாசி எல்லாரும் வரவும், என்ன செய்து என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்குறாரு. தெரியலப்பா, வீட்டுக்குள்ள கஞ்சா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி சேது சொல்லிக்கிட்டு இருக்கையில அப்பதான் போலீஸ் ஆஃபீஸர், வணக்கம் சார், தப்பா எடுத்துக்கிறாதீங்க, எங்களுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு, இந்த மாதிரி ராஜாங்க அவங்களுடைய வீட்டில் அவுட் ஹவுஸில் கஞ்சா பதுக்கி வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு, அதன் அடிப்படையில் நாங்கள் இங்கே சோதனை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் சோதனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் கேட்கவும்,
நீங்க உங்களுடைய வேலையை தாராளமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்பதான் அப்பத்தா கேக்குறாங்க, என்னையா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அவுட் ஹவுஸ்ல அதுவும் எங்க வீட்டுல எப்படியா கஞ்சா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும், அப்பதான் ராஜாங்கம், ஆத்தா கொஞ்ச நேரம் பேசாம அமைதியார் அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொன்னதும் இங்க காவல்துறை அதிகாரிகள்லாம் பார்த்தா அவுட் ஹவுஸ்ல போய் செக் பண்ணி பாக்குறாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் செக் பண்றாங்க, ஒன்றும் கிடைக்கல. கடைசியா தமிழ்ச்செல்வி பேக்ல செக் பண்றாங்க, பார்த்தா அதுக்குள்ள கஞ்சா இருக்கு. இதை பார்த்ததும் தமிழுக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. சேது அதை பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சேது தமிழை பார்க்கவும் தமிழ் சேதை பார்க்கவும் ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி அம்மாச்சி இது எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அப்பத்தா கிட்ட சொல்லவும், கொஞ்சம் பொருடி எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார் இந்த பேக் யார் இது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸ் ஆஃபீஸர் கேட்கவும், அப்பதான் தமிழ்ச்செல்வி, சார் அது என்னுடைய பேக் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், உங்களுடைய பேக்கா இருக்குன்னா இதுல எப்படி கஞ்சா முட்டை வந்துச்சு, அப்ப நீங்க தான் கஞ்சா சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும், அப்பதான் அப்பத்தா, ஐயா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவ யாரு தெரியுமா, இந்த வீட்டு மருமக. சரிங்கம்மா, இந்த வீட்டு மருமகளா இருந்தாலும் எங்களுக்கு கொடுத்துருக்க தகவல் அடிப்படையில நாங்க வந்து சோதனை பண்ணதுல எல்லாம் சரியா தானே இருக்கு, இவங்களுடைய பேக்ல தானே கஞ்சா இருக்கு. சாரி சார், நாங்கள் இவங்களை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் சொன்னதும் இங்கே பார்த்தா தமிழுக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுது. ஈஸ்வர் இதை பார்த்துட்டு மனசுக்குள்ள அப்படியே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரொம்ப சந்தோஷம் தாங்கலாம், மனசெல்லாம் அப்படியே குளிர்ந்து போய் கிடக்கு. அப்பாடா இவளை அப்படியே கூட்டிட்டு போய் ஜெயில போட்டு அப்படியே தூக்கில் தொங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி இங்கே தாமரை பார்த்தா மனசுக்குள்ள கொதிச்சு போய் கிடக்கு. சேது அங்கே இருக்கிற அதிகாரி கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காரு, சார் இவங்க பேக்ல இருந்துச்சுன்னா அதுக்காண்டி இவங்க தான் வச்சிருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது, இவங்க பேக்ல வேற யாராவது வச்சிருக்கலாம்ல, இவங்க காலேஜ் போயிட்டு வந்துகிட்டு இருக்காங்க, காலேஜில் இருக்கிற யாராவது கூட இவங்க பேக்ல வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், சார் நீங்க கேட்குற கேள்வி எல்லாம் சரிதான், ஆனா நாங்க எடுத்திருக்கிற இடம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி இவங்க தங்கி இருக்கிற இடம் இவங்க பயன்படுத்துற பேக் இதுல தான் இருந்திருக்கு, அப்ப இதுல இவங்களுக்கு தொடர்பு இல்லாமையா இருக்கும், எனக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கு சார், அதனால நாங்க இவங்களை இப்ப போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி போலீஸ் அதிகாரிகள் சொல்லவோ வேற வழியே இல்லாம ராஜாங்க எவ்வளவு பேசி பாக்குறாரு, யார் எதுவுமே கேட்குற மாதிரி தெரியல. தமிழ்ச்செல்வியை பார்த்தா இங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸ் ஆஃபீஸர்லாம் ஜீப்ல கூட்டிட்டு போறாங்க. சேது பார்த்தா தமிழே பார்த்துக்கிட்டு இருக்காரு. தமிழ் சேதுவையும் அப்பத்தாவையும் பார்த்துக்கிட்டே போறாங்க. ராஜாங்க மனசே தாங்கல. தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி போலீஸ் வேன்ல கூட்டிட்டு போறதை பார்த்துட்டு ராஜாங்கத்துக்கு மனசெல்லாம் படபடன்னு இருக்கு. இங்க மோகனா பார்த்துட்டு அழுகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மலர் அப்பத்தா கிட்ட, அம்மாச்சி தமிழ் அப்படியெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டா அம்மாச்சி, உங்களுக்கே தெரியும் தமிழை பத்தி, என்ன அம்மாச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி மலர் கேட்கவும், எனக்கும் தெரியும் அவளை பத்தி, என்ன நடக்குதுன்னு தான் இங்க தெரியலையே, இங்க என்னமோ சதி நடக்குது, அவ அப்படிப்பட்டவளே கிடையாதே, எனக்கு என்னமோ அவ காலேஜில் யாரும் இந்த மாதிரி பண்ணி அவளை சிக்க வச்சிருக்காளான்னு தெரியலையே, ஐயா ராசாங்கம் ஏதாவது பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், ஆத்தா ஒரு வக்கீலை வச்சு எதா இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்காரு. சன்னாசி நம்ம வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சேது சன்னாசி 3 பேரும் பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி போறாங்க.